இதுக்கு மேலே யாரும் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டுலாம் வச்சு விளையாடலாம் முடியாது. இவ்வளோதான் ஆனந்தி அவங்களோட எல்லா கேம். ஒரு லையர் போய் பேசுகிறாங்கன்னு தோணுது. என்ன பண்ணி மாற்றி பேசுகிறாங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த முறை வந்துட்டு ஒரு புதுசான ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதாவது கொடுக்கப்பட்ட புகைப்படங்கள், போட்டியாளர்களுடைய புகைப்படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ரெட் கலர் பெயிண்டால் வந்துட்டு இன்ட் மார்க் பண்ணி அதை வந்துட்டு பிக் பாஸ் வீட்டோட்டு வெளியே துரத்தணும். ஸோ கதவை கூட வந்துட்டு திறந்து வச்சுருக்காங்க. ஸோ இன்மார்க் பண்ணி அந்த காகிதத்தை கசக்கி அந்த கதவு வழியாக வெளியே தூக்கி போடணும் அப்படின்ற கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ நாமினேஷனுக்கு அவங்க வெளியே போவாங்கன்னும் பொழுது அதை கசக்கி அதை வெளியே தூக்கி போடுறது நாமினேஷனில் சரியாக இருந்துச்சு. ஸோ அட் த சேம் டைம் யாரெல்லாம் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாச்சனாவுக்கு தீபக் கொடுத்த விஷயம் கரெக்டாக இருந்துச்சுங்க. சரியான ரீசன். இதுக்கப்புறம் யாரையுமே வந்துட்டு பார்த்துக்கிட்டுலாம் நம்ம விளையாடிக்கிட்டு இருக்க முடியாது, அதனால் இவங்க வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி சாச்சனா சொன்னது கரெக்ட் தான். எப்போ பார்த்தாலும் குழந்தை நினச்சி அழுவது, அப்படி இல்லைனா பயங்கரமாக அதிக பிரசங்கித்தனமாக பேசுது. இதை ரெண்டை தவிர்த்துட்டையும் தீனி தின்றதை தவிர்த்துட்டையும் வேறு எதுவுமே வந்துட்டு உள்ள சாச்சனா பண்ணல. எப்போ பார்த்தாலும் யார் மேலேயாவது பொறாமப்படுறது, கோவப்படுறது, வன்மத்தக்க மனசில் வச்சுக்கிறது, இதைத்தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் யாரையும் பார்த்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொன்னது கரெக்டாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் கிட்டத்தட்ட சாச்சனா, அதுக்கப்புறமா சௌந்தர்யா, சிவா இவங்க 3 பேருமே மஞ்சுரியை சொல்லியிருந்தாங்க. காரணம் வந்துட்டு ஓவர் ஷேடோ பண்ணுறாங்க, சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வாய்ஸ் மட்டும்தான் கேட்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது இதுவும் ஓரளவுக்கு கொஞ்சம் மேட்சாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனந்தி இதுக்கப்புறமா இவங்களோட கேம் வந்துட்டு இங்கே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு சொல்லியிருந்தாரு. ஆப்வியஸாக கரெக்ட் தான். ஆனந்தி வந்துட்டு வாயை கீழே செம்மையாக பேசுவாங்க, பட் ஆனால் செயலில் ஒன்றுமே இருக்காது. இன்ன வரைக்கும் ஒரு டாஸ்க்கை ஒழுங்கானது கிடையாது, எதையும் பண்ணது கிடையாது. பட் ஆனால் உள்ளே உட்காந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதும் மற்றவங்கள பற்றி பேசுறதும் மட்டும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனந்தியை பற்றி இது பண்ணது கரெக்டு. ஆனால் இந்த இடத்துல ரஞ்சித்தை ஏன்டா யாரும் எதுவுமே சொல்ல மாட்டீங்க? ரஞ்சித் ஆனந்தியை பொய்யா இருக்குன்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்ததுலேருந்தே ரஞ்சித் சார் பொய்யா தான் இருக்காரு. முழுக்க முழுக்க இந்த சாமின்னு சொல்கிறது, அவருடைய இன்டர்வியூ எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி பேசின மனுஷன் இப்போ வந்துட்டு சாமி சாமி சாமின்னு சொல்லிட்டு இருக்குது. ரொம்ப வியர்டாக இருக்குது, ரொம்ப பச்சையாக தெரியுது நடிக்கிறாருன்ட்டு. ஆனால் அவரை யாரும் நாமினேட் பண்ணுற மாதிரியே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே போனதுலேருந்தே வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் 50 நாள் உள்ளே இருக்கிறது இவர் ஒருத்தர் மட்டும்தான். ஸோ அதையும் போட்டியாளர்கள் கவனிச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.